ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான வண்டி கடை ஸ்டைலில் சுண்டல் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூடயே காரத்துக்கு ஏற்ப கார மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நம்ம பட்டாணியை நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வைங்க. உப்பு கூட குறைய இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து வரட்டும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆகாமல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் கெட்டியாகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். குடலை பொரித்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட கேரட் இருந்ததுன்னா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்துருங்க. மிக்சர் கொஞ்சம் போல் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு.